எல்லாருக்குமே டவுட் இருக்கலாம். இவர் போடுற வீடியோவில் எல்லாத்துலேயுமே இபி பில் பற்றி போடுறாரு. இவர் போய் அங்கே என்ன தான் சர்வீஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. வணக்கம், நான் தான் உங்கள் எலக்ட்ரிஷியன் ஜெயக்குமார் கடம்பத்தூர். இந்த வீடியோவில் அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் புதுசாக பாருங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்குமே இருக்கிற ஒரே டவுட் நம்ம வீட்டில் கரண்ட் பில் அதிகமாக வருதுன்னா அப்போ மீட்ரு தான் தப்பாக ஓடி இருக்கும். அதை நம்ம செக் பண்ண அமுச்சிடலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் எம்ஆர்டி அமுச்சிடுறாங்க. ஆனால் எம்ஆர்டியும் போயிட்டு மீட்ரு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீட்டில் மாட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு யாருன்னா மாட்டி வச்சுருந்தாங்களா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி 2 கஸ்டமர் தான் நம்ம இன்றைக்கி அட்டன் பண்ணோம். அவங்களுக்கு மீட்ரு எனக்கு செக்கிங்லாம் போயிட்டு வந்துச்சு, ஆனாலும் எனக்கு மீட்ரு தப்பாக ஓடுதுன்னு நம்ம வீடியோ பார்த்துட்டு கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம போய் செக் பண்ணி கொடுத்தல நியூட்ரலாஸ் ஃபேஸ் அம்ஸ் வேறுபாடு வந்துச்சு. அதை நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். இந்த மாதிரி ஒயரிங் ப்ராப்ளத்தை நம்ம போய் கிளியர் பண்ணி கொடுத்துன்னு இருக்கோம். அதே போல் ஒயரிங்கே ப்ராப்ளம் இல்லாத வீட்டிலலாம் மீட்டர்லாம் ப்ராப்ளம் வந்திருக்கு. அது போல நம்ம ரெட்டிஃபை பண்ணி கொடுத்துருவோம். நம்ம இந்த ஒர்க் தான் பண்ணுறோம், ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். அதே போல் நீங்களே ஈஸியாக பார்க்கலாம். ஒரு மீட்டருக்கு மேலே எப்போ 2-3 மீட்ரு வாங்கிலும் சிங்கிள் பேஸ் உங்கள் வீட்டில் இருந்தால் அந்த சிங்கிள் பேஸில் எர்த்து சிம்பிள் காட்டும். ஆல்ரெடி நான் உங்கள் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு வீடியோவில் அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் வீடியோவை பாருங்கள். இல்லைனா நாளைக்கு இதை பற்றி ஃபுல் வீடியோ நான் ஒரு வீடியோவாக போடுறேன். வீடியோ வேணும்னா கமெண்டில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.